வணக்கம். இன்றைக்கி நம்ம இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான உளுத்தம்பயிர் போட்டுக்கலாம். குண்டு உளுந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும்ன்ட்டு நல்லா வறுத்து விடுங்க எண்ணெயில். மிளகா காம்போடே போடணும். காம்பை எடுத்துட்டு மிளகா போடக்கூடாது, அப்புறம் ரொம்ப நெடி அடிக்கும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம தோல் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம துவையல் அரைக்கிறதால இது கூட புளி சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். புளியில் கல் மண் அப்புறம் அந்த பட்டைலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது கூட நான் இப்போயே உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போயே சேர்த்துட்றேன் உப்பு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணும்னா நான் கடைசியாக கூட சேர்த்துப்பேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம அதே பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம நல்லா தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா தாளிப்பு உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டை போட்டு அது கூட ஜாரை கழுவி கொஞ்சம் ஊற்றி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வேறு தண்ணி சேர்க்க தேவையில்ல, மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியே போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் வெல்லம் இல்லாதனால நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்கும். ஃபைனல் டச்சாக நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி இட்லி, தோசைக்கு இந்த இஞ்சி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஜீரண சக்தி அதிகமானது. அதனால் அடிக்கடி இதை சேர்த்துக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.